change the internet connection. Shri Gurubhyo Namah. Om Sadashivasamārambām Shankarācārya-madhyamām Asmadācārya-paryantām Vande Guruparamparaम्. Shrutismritipurāణānaम् Ālayam Karuణālayam Namāmi Bhagavatpādam Shankaram Lokashankaram Shankaram Shankarācāryam Kesavam Bādarayanam Sutrabhāshyakrtau Vande Bhagavantau Punah Punah Ishvaro Gururatmeti Murtibheda-vibhagine व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अथ प्रथमोऽध्यायः। ओमित्येतदक्षरम् उद्गीतमुपासीत। ओमिति हि उद्घायति तस्योपव्याख्यानम्। ओमिति एतदक्षरम् इति अष्टाध्यायी छान्दोग्योपनिषत्। छान्दोग्य उपनिषत् இந்த உபனிஷதானது சாமவேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்துகளில் ஒன்று. சந்தோகா அப்படின்னாலே சந்தஸை பாடுகின்றவர்கள் அர்த்தம். சந்தஸு அப்படிங்கிறது ஜெனரலி ரூடியாக வேதத்துக்கு இருக்கிற பெயர் சந்தஸ். ஏன்னா பொதுவாக ரிக்கு ரூபமாகவே இருக்கிறது வேதம். சம்ஹிதா பாகங்கள் ரிக்கு ரூபமா இருக்கு. அதனாலதான் ரிக்வேதம் அப்படின்னு சொல்றோம் முதல் வேதத்தை. அது முழுக்கவே சம்ஹிதா ரூபமாக இருக்கு. சம்ஹிதைனா சந்தஸ் இருக்கக்கூடிய ரிக்கா இருக்கும் மந்திரங்கள். திருஷ்டுப்பு அனுஷ்டுப் ஜெகதி இந்த மாதிரி காயத்ரி இந்த மாதிரி சந்தஸோடு இருக்கும். அதனால பொதுவாகவே வேதத்திற்கு சந்தஸ்ன்னு ஒரு ரூடினா ஓவர் டைம் ஒரு அசோசியேஷன்னால சந்தஸ்ங்கிற பெயர் வழங்கப்படுறது. ரிக்வேதம் சம்ஹித பிரதானமாக இருந்தாலும் மற்ற வேதங்கள் பிராமண ஆரண்யகம் பிரதானமாக இருக்கு. எஸ்பெஷலி யஜுர்வேதம். சாமவேதத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமா ரிக்வேத ரிக்குகளையே எடுத்து அதை கானமா பாடுறதுனால சந்தோகா சந்தஸ பாட்டா பாடுகிறவர்கள் அர்த்தம். அவர்களுடைய உபனிஷத் இது அப்படிங்கிறதுனால இதற்கு சாந்தோக்கியோ உபனிஷத் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. கேன உபனிஷத் இந்த மாதிரி மற்ற உபனிஷத்துகளும் சாமவேத உபனிஷத்துகள் இருக்கு. ஆனா இந்த சாந்தோக்கிய உபனிஷத் ரொம்ப பிரதானமான ஒரு உபனிஷதாக கருதப்படுறதுக்கு காரணம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியமானது இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தான் இடம் பெறுறது. பிரகதாரண்யத்துக்கு சமமான ஒரு உபனிஷதாக இந்த சாந்தோக்கிய உபனிஷத் பார்க்கப்படுறது. இந்த
சாந்தோக்கிய உபனிஷத்துல மொத்தம் 8 அத்தியாயங்கள். கிட்டத்தட்ட பாதிக்கு மேல உபாசனா விஷயங்களை தான் சொல்றது இது. அப்புறம் 5, 6, 7 இதுலெல்லாம் தான் சுரூபத்தை பத்திய விஷயங்கள் ஆரம்பிக்கிறது. இந்த உபாசனா கிரமங்களை பத்தி எல்லாம் பாஷிகாரர் இங்க பேசதான் போறார். ஸோ அதனால நம்ம அதை அங்கங்க பார்ப்போம். பட் பொதுவா இந்த உபனிஷத்துடைய ஸ்ட்ரக்சர் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக முதல்ல இதை சொல்லிட்டு இருக்கேன். முதல் 2 அத்தியாயங்கள் கொஞ்சம் சாமகானத்தை ஒட்டிய விஷயங்களாக வருது. எங்களோட கோர்ஸும் போது சுவாமிஜி வந்து பின்னாடி 5, 6 அந்த அத்தியாயங்கள்லேருந்து தான் எடுத்தார். அதனால இதுல இந்த ஆரம்ப அத்தியாயங்கள்லாம் நானுமே இப்போ பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம்தான் ரொம்ப ரசமான அத்தியாயங்கள். ஏன்னா இங்க எப்படி இந்த உபனிஷத்தை அணுகிறதுனா, ஒரு சாமவேதியானவன் சாமவேதம் பூர்வபாகம் முடிச்சுட்டு ஆத்ம ஞானத்துக்காக இந்த உபனிஷத்தை நோக்கி வரும் பொழுது அவனுடைய அந்த சாமகான விஷயங்களையே ஆதாரமாக வச்சு அதிலிருந்து ஆரம்பிச்சு அந்த எப்படி சாமம் பாடப்படுறதோ அந்த சாம கானங்களையே சமஷ்டி பிரம்மத்துக்கு உபாசனா ரூபத்தை கொடுத்து வேற மாதிரி பார்க்க சொல்லுது. ஒரு சாமத்துல என்னென்ன மாதிரி சாமம்ங்கிறது அந்த கானத்தை சொல்றேன். ஒரு கானம் சாமகானம் எடுத்து அவ சாம வேதத்துல வந்து சாம கானமாக பாடும் பொழுது என்னென்ன மாதிரி பிரயோகங்கள்லாம் அந்த கானத்துல இருக்கோ அதுக்கு மேல இந்த கலெக்டிவ் வேர்ல்டு சமஷ்டி ஜெகத் இருக்கு இல்லையா, அதை அத்தியாசம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி எப்படி இந்த என்டையர் யூனிவர்ஸே அந்த சாம கானத்தினால பார்க்க முடியும், அதுல எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணி தியானம் பண்ண முடியுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா முதல் 2 அத்தியாயம் சொல்றது. அதுக்கப்புறம் பலவிதமான உபாசனங்களை பத்தி 3, 4 அத்தியாயங்கள் பேசுறது. அதுக்கப்புறம் தான் ஸ்வரூபத்துக்கு எடுத்துன்னு போறது. அப்படி ஒரு கிராஜுவல் டிரான்சிஷன் கொடுக்கிறது இந்த உபனிஷத். ஸோ அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கையாளப்படுறது. ஆச்சாரியால் அங்கங்க அந்த சுவாரஸ்யத்தை எடுத்து பேசுறார். இப்போ இந்த 8 அத்தியாயங்கள் கூடிய இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு முதல்ல ஒரு சம்பந்தம் கொடுக்கிறார், இன்ட்ரடக்ஷன். ஓமிதி ஏததக்ஷரம் இத்தியாதி அஷ்டாத்தியாயி சாந்தோக்கியோபனிஷத்து. முதல் வாக்கியம் ஓமித்யேததக்ஷரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஓமித்யேததக்ஷரம் உத்கீதமுபாசீத ஓமிதிஹி யத்காயதி உத்காயதி தஸ்ய உபவ்யாக்கியானம் ஏஷாம் பூதானாம் பிருத்திவீரசः பிருத்திவ்யா அபோரசः அபாம் ஓஷதயோரசः ஓஷதீனாம் புருஷோரசः புருஷஸ்ய வா அக்ரசः வாச்சः ரிக்ரசः ரிச்சः சாமரசः சாம்னா உத்கீதோ ரசः ச ஏஷ ரசானாம் ரசதமः பரமः பரார்த்தியோ அஷ்டமோ யதுத்கீதः அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நம்ம அர்த்தம் பார்ப்போம். இப்படி இது ஆரம்பிக்கிறதுனால பாஷ்யகாரர் ஓமித்யேததக்ஷரம் இத்தியாதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா அது ஏன் இதை சொல்லி ஆரம்பிக்கிறார்ன்றதுக்கு டீக்காக்காரர் ஒரு காரணம் சொல்றார். பொதுவாக எந்த ஒரு கிரந்தத்தை இயற்றினாலும் மங்கள ஆச்சரணம்னு ஒன்று ஆரம்பத்துல ஒரு பிரார்த்தனை இருக்கணும். ஏன்னா ஒரு கிரந்தத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலுமே அந்த காரியத்துல விக்னங்கள் ஏற்படுறது சுபாவம். அப்போ எடுத்துட்டு இருக்கிற அந்த காரியம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம்.
எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை பாதியில விடுறதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல வந்து சரியாக கருதப்படாது. எந்த அண்டர்டேக்கிங்கா இருந்தாலும் அது பாதியில விடக்கூடாது. ஒரு உபவாசத்தை எடுத்துட்டா கூட எடுத்துக்கிறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டா உயிர் போனாலும் அதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சம்பிரதாயம். அப்போ இந்த கிரந்தத்தை பண்றதுன்னு ஆரம்பிச்சுட்டு அது முடியணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்கு. ஆனா எல்லா அண்டர்டேக்கிங்கும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படின்னு நிச்சயம் கிடையாது. ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அதுதான் ஃபேக்ட். இன்ஃபேக்ட் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அதை தவிர இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கும் பொழுது பலவிதமான வெவ்வேறு விதமான பிரதிபந்தங்கள் வரும். நம்ம இருந்தாலும் நமக்கு வந்து வேற டைவர்ஷன்ஸ் வந்துடலாம். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாதது இல்லை. பலவிதமான ஃபேக்டர்ஸ் வந்து பிரதிபந்தமாக வர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே நம்ம டைரக்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா இது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு காரணங்கள்னாலதான் இந்த பிரதிபந்தங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால இதுக்கு அதிருஷ்டமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத காரணங்கள். அதை புண்ணிய பாப்பம் கர்மான்னு சொல்றோம். இதுலெல்லாம் சமஷ்டி கர்மா கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ ஆச்சாரியால் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணாருன்னா அது அவருடைய பெனிஃபிட்டுக்காக மட்டும் இல்லையே, உலகத்துக்காக பண்ணார். எத்தனை கோடானு கோடி பேர் இன்னி வரைக்கும் இந்த சாந்தோக்கிய பாஷ்யத்தை படிச்சுதானே இத்தனை ஞானிகள், இவ்வளவு மகான்கள், இத்தனை மோட்சம் அடைஞ்சிருக்கா இவ்வளவு பேர். அன்னைக்கு அவர் உட்கார்ந்து பண்ண இந்த ஒரு கிரந்தம் எத்தனை ஆயிரம் வருஷம் நமக்கு இன்னும் தெரியாது. ஆச்சாரியர்களோட காலம் 500 BC-லேருந்து 800 AD வரைக்கும் பலவிதமாக சொல்லப்படுறது. அப்போ அன்னைக்கு அவர் பண்ண இந்த விஷயம் இத்தனை வருஷமாக காலங்காலமாக தேசங்கள் முழுக்க, பாரத தேசம் மட்டும் இல்லை, இன்னைக்கு பாரத தேசம் இத்தினுண்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான், கிரீக்கு அதெல்லாமே இந்த வாமன புராணம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுல யவனர்கள், துருஷ்கர்கள், சீனர்கள்லாம் சொல்லப்படுறது. அவர்கள்லாம் பாரத தேசத்தினுடைய அங்கமாகவே அந்த புராணங்கள் அன்றைய காலகட்டங்கள்ல அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க டர்க்கிலேருந்து நார்த்ல ஆரம்பிச்சு இங்க வெஸ்ட்ல வந்து கிரீக்கு, ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் நம்ம புராணங்கள்ல நம்ம தேசத்தினுடைய அங்கமா சொல்லப்படுறது. கிழக்க சீனம் இதெல்லாம். அதே மாதிரி சவுத்துல வந்து இந்தோனேஷியா, சிங்கப்பூர்லாம் வருது. இப்போ இத்தனை தேசங்கள்ல எத்தனை விதமான ஞானிகள், இந்த ஒரு தமிழ்நாடு எடுத்துட்டாலே ஒரு ஊருக்கு ஊரு ஞானிகளும் சன்னியாசிகளும் இருந்த காலம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி பாரத தேசம் முழுக்க எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டின்னு இருக்கிறது இந்த கிரந்தம், இந்த பாஷ்யம். அப்போ அத்தனை பேருனுடைய பிராரப்தமும் சேர்ந்துதானே இந்த கிரந்தத்துக்கு வந்து காரணமாக இருக்கு. இப்ப எத்தனை விதமான விக்னங்கள் இதுக்கு இருக்கக்கூடும். அந்த விக்னங்கள் இல்லாமல் இதை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா மங்களாச்சரணம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஆனா ஆச்சாரியால் நேரடியாக ஒரு சுவாமிய சுக்லாம்பரதரம் விஷ்ணும்னு இதுல பண்ணதா தெரியலையே அப்படிங்கிறதுனால இங்க மங்கள சூச்சகமாக ஓம்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு டீகாக்காரர். அதனாலதான் ஓமிதி அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது ஓம்ங்கிற அந்த பதமே பிரம்மத்தை சொல்றதாக இருக்கு. ஓங்காரத்தை பற்றிய விசாரம் தான் முதல் அத்தியாயங்கள்ல இருக்கிறதுனாலையும் எப்படியுமே உபனிஷத்து ஓம்னு தான் ஆரம்பிக்கிறது. ஆனா பாஷ்யக்காரர் எப்படி வேணா ஆரம்பிக்கலாமே. இதுல சாந்தோக்கியோபனிஷத்து அஷ்டாத்தியாயின்னு ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல அஷ்டாத்தியாயி சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு அஷ்டான்னு ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கல, ஓம்னு தான் ஆரம்பிச்சிருக்காருன்றதுனால இது மங்கள சூச்சகமாக ஓம் என்று ஆரம்பிக்கிறார் அப்படின்னு டீகாக்காரர் இங்க சொல்றார். ஓமித்யேதத் அக்ஷரம் இத்தியாதி அஷ்டாத்தியாயி சாந்தோக்கியோபனிஷத்து.
8 அத்தியாயங்களை கொண்டது உபனிஷத் இது. ஓமித்யேத ஏததக்ஷரம் என்று ஆரம்பிக்கிறது. தஸ்யாக சம்க்ஷேபதः அர்த்தஜிக்ஞாசுभ्यः ரிஜு விவரணம் அல்பக்ரந்தம் இதம் ஆரப்யதே. விஷயம், அதிகாரி, சம்பந்தம் இதெல்லாம் அனுபந்த சதுஷ்டயம்னு 4 விஷயம் பொதுவாக எந்த ஒரு கிரந்தம் ஆரம்பிச்சாலும் சொல்லணும். எதை பத்தி சொல்ல போறோம், ஏன் சொல்ல போறோம், யாருக்காக சொல்ல போறோம், இதை சொல்றதுனால அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட கிரந்தங்கள் ஏற்கனவே இருக்கே, நீ புதுசா இந்த கிரந்தம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு ஆச்சாரியால் காலத்துல கிரந்தங்கள் இருந்துன்னு இருக்கு. இதுல முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆச்சாரியால் அவர் தான் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கார்கள். அதுவும் நம்ம ஹிஸ்டரி புக்லலாம் ஆதிசங்கராச்சாரியா ஃபவுண்டட் அத்வைதா பிலாசபின்னு அப்படிலாம் கிடையாது. ஆச்சாரியால் சம்பிரதாய கிருத்து கிடையாது, சம்பிரதாய வித்து தானே சொல்லிக்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய குரு கோவிந்த பகவத்பாதர், கௌடபாதர் இவாள்லாம் பண்ண கிரந்தத்துக்கு இப்ப மாண்டூக்கிய காரிக்கையில கௌடபாதரனுடைய கிரந்தம் தானே அது, அதை எடுத்து வியாக்கியானம் பண்றார். அதே மாதிரி அந்த கிரந்தத்திலேயே தன்னுடைய குரு, பரமகுரு இவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணி சம்பிரதாயத்தையும் நமஸ்காரம் பண்றார். அதனால அதே மாதிரி அவருக்கு முன்னாடி இருந்த கிரந்தங்களை ரெஃபரும் பண்றார். இந்த விருத்தி கிரந்தங்கள் இதெல்லாம் பகவத்கீதையில எல்லாம் சொல்றார் பாஷிகார். அதனால அவர் ஒன்றும் தான் ஏற்படுத்தின சம்பிரதாயம்னு எங்க அவரும் சொல்லல, அதுக்கு அந்த மாதிரி அது எழுதப்படவும் இல்லை. இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடியது ஆச்சாரியாலோட பாஷ்யம், அவ்வளவுதானே ஒழிய அதுக்காக சம்பிரதாய வித்துன்னு நம்ம சம்பிரதாய கிருத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அப்படி சொன்னோம்னா சம்பிரதாயத்துக்கு நம்ம அகௌரவப்படுத்துறதா தான். அதனால இந்த எதுக்கு சொல்ல வந்தேன், ஆச்சாரியால் காலத்திலேயே பல கிரந்தங்கள் இருந்துட்டு இருக்குங்கிற பொழுது இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க சொல்றார். சம்க்ஷேபதா அர்த்த ஜிக்ஞாசுभ्यः ரிஜு விவரணம். சம்க்ஷேபமாக நான் இதை பண்ண போறேன், கன்சைஸா. யாருக்காக பண்றேன் அப்படின்னா அர்த்த ஜிக்ஞாசு, இதனுடைய வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் சரியாக அப்படிங்கிறவாதான் இங்க டார்கெட் ஆடியன்ஸ் இல்லையா. ஏன்னா வேதத்தை அர்த்தம் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாருக்கும் கிடையாது. அர்த்த விசேஷம், சப்த விசேஷம் ரெண்டுமே உண்டு. வேத மந்திரங்களை கர்மாக்கள்ல பிரயோகம் பண்றதுக்கும் சுவாத்தியாயமாக பண்றதுக்கும் உபயோகப்படும் பொழுது அங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்கிற நெசசிட்டி எல்லாருக்கும் இல்லை. சில பேர் அதை வெறும் சப்தத்தை கேட்டுட்டு அதனால ஏற்படக்கூடிய மங்களத்துக்காக உபயோகப்படுத்தலாம். சில பேர் கர்மால பிரயோகம் பண்றதுக்காக வேத மந்திரங்களை உபயோகப்படுத்தின்னு இருக்கா. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, இல்ல தேவதா உபாசனை பண்றதுக்காக அதை உபயோகப்படுத்தின்னு இருக்கும் பொழுது அர்த்த ஜிக்ஞாசுங்கிறது தனி. யாரு அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறானோ, பல காரணங்களுக்காக உபாசனை பண்றதுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம், இல்ல பிரம்ம சாட்சாத்காரத்துக்காக அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த உபனிஷத் என்ன சொல்றது அப்படிங்கிற அர்த்தத்தை உத்தேசித்து தெரிந்து கொள்ள வருகிறவாளுக்காக நான் என்ன பண்ண போறேன், ரிஜு விவரணம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு விவரணம். இதுவே டீட்டெயில்டா தான் பண்ணியிருக்கார். இருந்தாலும்
ரொம்ப பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள், ஏகப்பட்ட விசாரங்கள், கிராமட்டிக்கலி அதை வந்து எடுத்து டிசெக்ட் பண்ணி பார்க்கறது, இந்த அளவுக்கு டீட்டெயிலுக்கு போகாம ஒரு நேரடியா அந்தந்த விஷயங்களுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப சிம்பிள் விவரணம் நான் பண்றேன். அல்ப கிரந்தம் இதம் ஆரம்பியதே. இது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட்னு அவர் சொல்றார். என்ன சொல்ல வரார்? அப்ப அந்த காலத்துல இருக்கிற கிரந்தங்கள்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு. அதனால அர்த்த ஜிக்ஞாசுகளுக்கு வந்து அது சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு நீட் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அதனால நான் இந்த கிரந்தத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் வந்து இது ஆரம்பிக்கிறார். தத்ர சம்பந்தஹா. சரி, என்ன சம்பந்தம்? இந்த கிரந்தம் எதை நமக்கு கொடுக்க போகுது? அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன என்ன உனக்கு என்ன பெனிஃபிட் இல்லையா? பலன். அதுதான் இங்க சம்பந்தம். விஷயம், அதிகாரி, பலம், சம்பந்தம். இது 4. அதுதான் அந்த அனுபந்த சதுஷ்டயம். இது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் அதை சொல்லணும். அந்த பலன் யாருக்கு கிடைக்கும்? அவன் தான் அதிகாரி. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பலத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஓ, எனக்கு தேவை மோட்சம் இல்லையா? உபனிஷத் படிக்க ஏன் வரான் ஒருத்தன்? ஜீவன் முக்தி வேணுங்கிறதுக்காக வரான். அப்போ அந்த ஜீவன் முக்திக்கும் இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது தெரியணும் இல்லையா? முக்திங்கிறது எல்லாமாகவும் இருக்கின்ற ஒரு சொரூபம் தான் முக்தின்னு சொல்லும் பொழுது இந்த கிரந்தத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல முக்தினா என்னங்கிறதும் முதல்ல டிஃபைன் பண்ணியானோ, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த படிக்கிறதுனால அது எப்படி ஏற்படுறது? அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அந்த சம்பந்தத்தை இங்க சொல்றார். சமஸ்தம் கர்ம அதிகதம் பிராணாதி தேவதா விஞ்ஞான சகிதம் அர்ச்சிராதி மார்க்கேண பிரம்ம பிரதிபத்தி காரணம் கேவலஞ்ச கர்ம தூமாதி மார்க்கேண சந்திரலோக பிரதிபத்தி காரணம் ஸ்வபாவ விருத்தானாம் ச மார்க்கத்வய பரிபிரஷ்டானாம் கஷ்டா அதோகதிஹி உக்தா நச்ச உபயோகோ மார்க்கயோகோ அந்யதரஸ்மின்னபி மார்க்கே ஆத்யந்திகி புருஷார்த்த சித்திஹி சொல்றார். இது வரைக்கும் நீ என்ன படிச்சிருக்க? இந்த வேதாத்தியனம் பண்ணவாள கான்டெக்ட்ல இப்ப சொல்றார். படிச்சது என்ன இது வரைக்கும்னா, கர்மபாகத்துல கர்ம சமஸ்தம் கர்ம அதிகதம் பலவிதமான கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது அறிஞ்சின்னு இருக்கும் பொழுது அதுல என்ன தெரிய வருது? பிராணாதி தேவதா விஞ்ஞான சகிதம் பலவிதமான தேவதைகள் வேதங்கள்ல உபாசிக்கப்படுறது. இந்திரன், சோமன், வருணன், அக்னி, இப்படி பலவிதமான தேவதைகள். அந்த தேவதைகளை உத்தேசித்து அந்த ரிக்குகள் இருக்கு. பிராணாதி தேவதா விஞ்ஞான சகிதம். அந்த விஞ்ஞானம்னு சொல்லும் பொழுது அந்த தேவதையை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எப்படி இன்வோக் பண்ணணும், என்ன மாதிரி ரிக்குகள்னால உபாசனை பண்ணணும், அதனால என்ன பிரயோஜனம், எந்த பிரயோகங்கள் அதுக்கப்புறம் வருது. ஒரு அக்னியில வந்து என்ன மாதிரி ஆஜ்யமா ஹவிசா எந்த சாமகிரிகள்னால எப்படி இன்வோக் பண்ணி அந்த தேவதைகளுடைய பிரசாதத்தை அடைய முடியும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு, அதை தவிர வெறும் இக சுகங்கள் மட்டும் நம்ம யாச்சிக்கிறது இல்லையே. இந்த உலகத்துல இருக்கிற சுகங்கள் மட்டும் போருமான்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எங்க போறேன் அப்படிங்கிற ஒரு கவலை பொதுவாகவே உண்டு. நான் வந்து இவ்வளவு லிமிட்டட் தானா, இந்த உலகத்துல வந்தேன், ஏதோ சாப்பிட்டேன், வாழ்ந்தேன், இவ்வளவுதானா, இதுக்கப்புறமும் நான் வந்து இருக்க போறேனா, இருந்தா நான் எங்க போறேன், அங்க போறதுக்கு என்னோட லைஃபை நான் எப்படி செக்யூர் பண்ணிக்கலாம், எல்ஐசி மாதிரி என்ன இங்கேயும் இதுக்கப்புறமும் ஜீவன் கே சாத் பி ஜீவன் கே பாத் பி அதை சொல்றான். அது மாதிரி இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுவுமே வேதம் சொல்லியிருக்கு. அர்ச்சிராதி மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கம் தூமாதி மார்க்கம்னு 2 மார்க்கம். பகவானும் பகவத்கீதையில அதை பத்தி எல்லாம் பேசுறார்.
2 விதமான மார்க்கத்துல நம்ம ஜீவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஜீவாத்மா போறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஒண்ணு ஸ்வேத மார்க்கம், இன்னொன்னு தூம மார்க்கம்னு வெண்மையான அந்த மார்க்கத்து வழியாக, அததான் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்றது. போகும்பொழுது பிரம்மலோகத்தை போய் அடையறான். புண்ணியாத்மாக்கள் இந்த கர்மாவை பண்றவாள்லாம் அங்க போறான்னு சொல்லியிருக்கு. உத்தராயணத்துல சுக்லபக்ஷத்துல போய் அந்த மார்க்கம் வழியாக போய் பிரம்மலோகங்கள் இதெல்லாம் அடையிறதுன்னு, அப்படி அந்த மாதிரியான ஒரு கர்மா இல்லாதவா கேவலஞ்ச கர்ம, இந்த தேவதா உபாசனம் பண்ணாம கேவல கர்மமாக பண்ணிட்டு இருக்கிறவா தூமாதி மார்க்கம் வழியாக சந்திரலோகத்தை போய் அடையறா. கர்மாவே பண்ணாம வெறும் சுவாபாவிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வியர்த்தம் பண்ணிட்டு இருக்கவன் இந்த 2 மார்க்கமும் இல்லாமல் அதோகதியை போய் அடையறான்னு சொல்றது பூர்வபாகத்துல சொல்லியிருக்கு. அதனாலதான் மற்ற சம்பிரதாயங்கள்லாம் இந்த மாதிரி லோகங்களுக்கு போறதுதான் வேதத்தினுடைய ஒரே பர்போர்ட் அப்படின்னு சொல்ற சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. ஆனா இங்க பாஷ்யக்காரர் சொல்றார், இதெல்லாம் சரி, இந்த மார்க்கம் வழியாக போறதெல்லாம் பரமார்த்த விஷயமா? ஏன்னா இது எல்லாமே புண்ணியம் இருக்கிற அளவுக்கு தான் அந்த லோகங்கள்ல இருக்க முடியும். புண்ணியம் தீர்ந்துடுத்துனா திருப்பி இங்கதான் வந்தாகணும். ஏன்னா எதுவுமே காலத்தினால அடையப்பட்ட விஷயங்கள் நிரந்தரமா இருக்க முடியாது. காலத்தினால அடைஞ்சா காலத்தினால நாசமாக தான் ஆகும். சம்யோகா வியோகாந்தகான்னு யதா கர்மஜிதோ லோகா க்ஷீயத்தே ததா புண்ணியக்ஷிதோ லோகா அப்படின்னு கீதையில சொல்றாருனோ, இங்க புண்ணியம் தீர்ந்துட்டா திரும்பி வர வேண்டிதான் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இது அத்தியந்த புருஷார்த்த சித்தி இதனால கிடைக்காது. என்னதான் மார்க்கங்கள் வழியா நீ போனாலும் டூரிசம் மட்டுமே போராது. அது உனக்கு நீ தேடுற விடுதலையை அது கொடுக்காது. அப்படிங்கிறதுனால நச்ச உபயோகோ மார்க்கயோகோ அந்நியதரஸ்மின் அப்பி மார்க்கே ஆத்தியந்திகி புருஷார்த்த சித்திகி. இந்த மார்க்கத்துல போனாலும் சரி, அந்த மார்க்கத்துல போனாலும் சரி, அந்த எந்த மார்க்கத்திலையும் அத்தியந்த புருஷார்த்த சித்தி, நீ உண்மையாக எதை தேடின்னு இருக்கியோ அதை அடைய முடியாது. உண்மையா, அதனாலதான் அத்தியந்திக்கு புருஷார்த்த சித்திகின்னு சொல்றாரு. இங்க புருஷார்த்தம்னா புருஷேன்னு அர்த்தியத்தை, எல்லாரும் என்னத்தை விரும்புறோமோ அது புருஷார்த்தம். அத்தியந்தமாக எதை விரும்புறோம், கடைசியாக என்ன வேணும், எனக்கு இந்த சுத்தின் இருக்கிற இந்த தொல்லை இருக்கே, புத்தி இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அல்லாடின்னு இருக்கோ இல்லையோ, அதுவே ஒரு துக்கமா தான் இருக்கு. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே துக்கமா இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் புத்தி என்னத்தையோ தேடின்னு இருக்கு. அது சிலது கிடைக்கிறது, சிலது கிடைக்கல, சிலது கிடைக்கும் போதே துன்பம் ஏற்படுறது, சிலது கிடைச்சதுக்கு அப்புறம் துன்பம் ஏற்படுறது. என்ன அதை தவிர என்னை பத்தி மக்கள் பேசுறது, அது இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், அந்த ஹர்ட் வேற, இல்ல நம்மளே கண்ட்ரோல் இல்லாம பண்ண தப்புகளுக்காக கில்ட் வேற, இதெல்லாம் சேர்ந்து அல்லாடின்னு இருக்கிற நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், இது எல்லாத்துல இருந்து விமோச்சனம் வரணும் பாருனா, நீ அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போய் அங்க உட்கார்ந்தா உனக்கு விமோச்சனம் வந்துரும்னா ஒத்துக்கிறதா புத்தி? எங்க போனாலும் நான் நானாதான் இருக்க போறேன்றதுனால இந்த மார்க்கங்கள்லாம் எனக்கு அத்தியந்த புருஷார்த்த சித்தியை கொடுக்காதுன்னு புரியுது. அப்போ இந்த உபனிஷத் அந்த கான்டெக்ட்ல தான் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றார். இத்யதா கர்ம நிரபேக்ஷம் அத்வைத ஆத்ம விஜானம் சம்சார கதித்ரய ஹேத்து உபமர்த்தேன வக்தவ்யம் இது உபனிஷத்து ஆரம்பியதே. அதனால கர்மாவை அபேட்சிக்காமல், இந்த மார்க்கங்கள் எல்லாம் என்ன, நீ பண்ற கர்மா, அதுல வரக்கூடிய புண்ணியம், அந்த புண்ணியத்தினுடைய அபேட்சையில தான் இந்த லோகங்கள் போகிறதும் எத்தனை நாள் இருக்குங்கிறதும் இருக்கு. கர்ம அபேட்சை தான். கர்மாவை நான் சரியா பண்ணலன்னா அது பாதி தான் பண்ணியிருக்கேன், சரியா பண்ணாம இல்லைன்னா பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துட வேண்டியதான். ஏன்னா அந்த கர்ம பரிபக்குவத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கு. அந்த கர்மா எவ்வளவு தூரம் நான் சபலமா பண்ணியிருக்கேங்கிறது நிச்சயம் கிடையாது இல்லையா? எந்த ஒரு வைதிக கர்மாவா இருக்கட்டும், லௌகீக கர்மாவாக இருக்கட்டும்,
நம்ம எவ்வளோ பிரயத்தனம் பண்ணாலும் அது சம்பூர்ணமாக அடையிறதான்னா நிச்சயம் கிடையாது. அப்போ கர்மாவை அபேட்சிச்சு இருக்கிறது எல்லாத்துலேயும் பூர்ண பலன் கிடைக்க போறதில்ல. அதனால இங்க கர்ம நிரபேட்சமாக, கர்ம நிரபேட்சம்னா ஞானம்னு அர்த்தம், அது அப்புறம் நம்ம போ பார்க்கலாம். அத்வைதம், அத்வைத ஆத்ம விஞ்ஞானம், இரண்டில்லாத ஒன்றான தன்மை என்கின்ற அறிவு, அதான் அத்வைத ஆத்ம விஞ்ஞானம். சம்சார கதித்ரய ஹேது உபமர்த்தேன வக்தவ்யம் இது. சம்சார கதித்ரயம், 3 விதமான சம்சார கதி ஏற்கனவே பார்த்தோமே. என்ன? அர்ச்சிராதி மார்க்கம், தூமா மார்க்கம், அதோகதி. இந்த 3 கதியும் அப்பாற்பட்ட, இந்த 3 கதிக்கும் அப்பாற்பட்ட நிலை ஒன்று இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இந்த உபனிஷத்து ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப இதுலயே பலன் என்ன? அத்வைத ஆத்ம விஞ்ஞானத்து வழியாக சம்சார நிவிருத்தி பலன், அது இந்த ஞானத்தினால வருது. அத்வைத ஆத்ம விஞ்ஞானத்தினால அந்த சுரூப சித்தி ஏற்படுறதுங்கிற சம்பந்தமும் இங்க சூச்சகமா சொல்லிட்டார். போக போக இன்னும் விஸ்தாரமா பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். Thank you, Kalyan. Thank you, Ji.